கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்னைக்கு நம்ம வவல்ஸ் பற்றி, அந்த உயிர் எழுத்துக்களை பற்றி நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். ஹீப்ருல பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உயிர் எழுத்துக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது குறித்தான காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், கொஞ்சம் டீட்டெயிலா என்ன செய்ய போறோம் நம்ம பார்க்க போறோம். முழு விபரமா பார்க்க போறது இல்ல, ஆனா கொஞ்சம் டீட்டெயில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கான தேவையான காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜெபித்த நம்ம ஆரம்பிக்கலாமா? ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, இந்த நேரத்துல எங்கள் ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. இன்னைக்கு நம்ம தாங்க படிக்க போகிற இந்த காரியத்தை கர்த்தாவே, இந்த உயிரெழுத்துக்கு ஹீப்ருல உள்ள எபிரேய மொழியில உள்ள இந்த உயிரெழுத்துக்களை கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது நீர் உம்முடைய ஞானத்தினால் எங்களை நிரப்பும். நல்ல சொல்லிக் கொடுப்பதற்குரிய ஞானத்தை தாரும். கற்றுக்கொள்ளக்கூடிய கர்த்தாவே, நல்ல புரிந்து கொள்ள எங்களுடைய நல்ல புரிந்து கொள்ளக்கூடிய கர்த்தாவே எங்களை ஆசீர்வதித்தாரும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தை தருகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்னைக்கு நம்ம உயிர் எழுத்துக்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். பொதுவா இதுல நிறைய டிபேட் பண்ணுவாங்க. அதாவது ஹீப்ருல உயிர் எழுத்துக்கள் கிடையாது, 22 எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் தான் அப்படின்னு சொல்லி டிபேட் பண்றவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி அதுல உயிர் எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்றவங்களும் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. பண்டைய காலத்துல ஆலஃப்ங்கிற எழுத்த உயிர் எழுத்தா பயன்படுத்தினாங்க, ஹேங்கிற எழுத்த உயிர் எழுத்தா பயன்படுத்தினாங்க, வாவ் என்கிற எழுத்த உயிர் எழுத்தா பயன்படுத்தினாங்க, யோதுங்கிற எழுத்த உயிர் எழுத்தா பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி இப்படி டிபேட்ஸ் உண்டு. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டியது இல்லை. இருந்தாலும் நம்ம தெரிந்திருக்கக்கூடிய ஒரு காரியம், இப்போ நம்ம ஹீப்ருல எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கறத நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இதுக்கு ஒரு டீம், அதாவது 10th செஞ்சுரியில 10ஆம் செஞ்சுரியில ஒரு டீம், மெசரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் இருந்தாங்க. அது மெசரைட்ஸ் ஒரு குரூப் ஆஃப் யூத ரபிகள், ஸ்கிரைப்ஸ் சொல்லலாம். இவங்க சேர்ந்து ஒரு காரியத்தை வெளியிட்டாங்க. எப்படின்னா, இப்ப சில எழுத்துக்கள் 2 விதமா உச்சரிக்கலாம். அந்த 3 விதமா உச்சரிக்கிறது இருக்குது. சோ ஒவ்வொரு டைப்ல நீங்க உச்சரிச்சீங்க அப்படின்னா அதனுடைய அர்த்தங்கள் மாறும். எப்படி பல பெரிய பெரிய அர்த்தங்கள் மாறக்கூடியதும் இருக்குது. சோ அதனால அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, நம்ம இந்த டிஃபரன்சியேஷனை காமிக்கிறதுக்காகவே அவங்க நிக்குத் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க. நிக்குத் அப்படின்னா புள்ளி, டாட். நிக்குத் அப்படின்னா டாட். நிக்குதோத் அப்படின்னா டாட்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நிக்குத் அப்படிங்கிற இந்த வார்த்தை, இந்த நிக்குதுங்கிற வார்த்தை இந்த புள்ளிகளை என்ன செஞ்சாங்க, பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. 1 புள்ளி வச்சா என்னது, 2 புள்ளி வச்சா என்ன, 3 புள்ளி வச்சா என்ன, 5 புள்ளி வச்சா என்ன, புள்ளி இல்லாம டேஷ் போட்டா என்ன, இப்படி இந்த நிக்குதுக்குள்ள இந்த மாதிரி காரியங்கள்லாம் என்ன செஞ்சாங்க, கண்டுபிடிச்சாங்க. சோ இது நீங்க இன்னைக்கும் இஸ்ரேல் ஜனங்க மத்தியில போனீங்க அப்படின்னா அவங்க இதெல்லாம் இந்த டாட் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. நீங்க பஸ்லயோ அல்லாட்டி நீங்க அந்த இடத்துக்குள்ள போகும்போது அந்த சைன் போர்டு நீங்க பாத்தீங்கன்னா அதுல எந்த விதமான நிக்குத், அதாவது டாட்ஸ்குள்ள சைன் இருக்காது. வெறும் எழுத்து மட்டும்தான் எழுதியிருக்கும். அத யூத ஜனங்கள் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்களுக்கு தெரியும் இது என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா புதுசா இருக்கிறவங்க, புரஜாதிகளாகிய நம்மளுக்கு நம்ம அது கற்றுக்கொண்டு இப்ப இப்பதான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். சோ அதனால நம்ம இந்த நிக்குத படிச்சு வச்சுக்கிட்டது நல்லது. ஓகே. ஆனா அதே சமயம் இன்னொரு காரியம் நீங்க ஞாபகத்தில் வைக்கணும், நிக்குத் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். வேதத்துல நிறைய ரொம்ப டேஞ்சரஸான காரியங்கள் இருக்குது. சோ அதுவும் எப்படி அப்படிங்கறது நம்ம இந்த நிக்குதுக்குள்ள இந்த ஸ்டடீஸ்ல நம்ம அதை பார்க்க போறோம். சோ இந்த நிக்குத பற்றி இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. இப்போ இந்த நிக்குதுல முதலாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காமிக்க விரும்புறேன். எப்படி வவல்ஸ் இங்கிலீஷ்ல 5 வவல்ஸ் இருக்கும், A, E, I, O, U. இது நான் எதுக்காக நான் இங்கிலீஷ்ல எடுக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அதுல தெளிவா 5 இருக்குது, அதனால நான் எடுக்கிறேன். அல்லாட்டி ஹிந்தியில கூட நான் எடுத்து சொல்லலாம், தமிழ்ல கூட நான் எடுத்து சொல்லலாம். ஓகே. சோ இந்த 5 இதை வச்சு நான் உங்களுக்கு 5 டைப்ல நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன், காமிக்க போறேன். முதல்ல ஏ, அதாவது ஆங்கிற டைப். சோ நம்ம ஒரு வித்தியாசமான முறையில நம்ம என்ன செய்வோம், சிம்பிளான முறையில, ஏன்னா நம்ம டீகோடிங் தான் நம்ம படிக்கிறோம். டீகோடிங்கும் இந்த நிக்குதுக்கும் சம்பந்தமே இல்லை. டீகோடிங்கும் நிக்குதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுல நீங்க நிக்குது படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனா அது நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக நான் இதை உங்களுக்கு என்ன செய்றேன், ஸ்டடீஸா நான் கொடுக்கிறேன்.
இப்போ இந்த நிக்குதுல வந்து நான் 5 டைப்ல உங்களுக்கு என்ன செய்ய போறேன், கொடுக்க போறேன். முதலாவது டைப் வந்து ஆ டைப். ஓகே, நான் தமிழ்ல உங்களுக்கு அதை போட்டிருக்கிறேன், அந்த டைப் நான் எழுதி போட்டிருக்கிறேன், ஆ டைப். இரண்டாவது வந்து ஏ டைப். ஓகே, முதல்ல ஆ டைப், அடுத்தது ஏ டைப், அடுத்தது மூணாவது இ டைப், அடுத்தது ஓ டைப், அதுக்கு அடுத்து அஞ்சாவது வந்து ஊ டைப். ஊ. ஓகே, நம்ம இங்கிலீஷ்ல AEIOU சொல்லுவோம். அந்த 5 இதை வந்து நான் தமிழ்ல அப்படி நான் பிரிச்சு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதாவது ஆ டைப், ஏ டைப், அடுத்தது இ டைப், ஓ டைப், ஊ டைப். இந்த 5 விதமான டைப் தான் இந்த ஃபுல் நிக்குதே என்ன செய்யுது இருக்குது. இப்போ இதுல நம்ம ஒவ்வொரு காரியமா நம்ம பார்ப்போம். அப்புறம் அதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம பொதுவா என்ன செய்வோம், ஒவ்வொரு டைப்பினுடைய உச்சரிப்புகளை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம், நம்ம அதனுடைய எக்ஸாம்பிள்ஸை நம்ம ஒன்னொன்னா நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்க்க போறோம். சோ முதலாவது ஆ டைப். இப்ப இந்த ஆ டைப் அப்படிங்கறதுல நான் 3 காரியத்தை உங்களுக்கு காமிக்க போறோம். 3 சிம்பால், 3 விதமான காரியங்கள். ஒரு எழுத்துக்கு கீழே ஒரு ஆல்பபெட் எடுத்தீங்கன்னா, லாமட் எடுங்க, இல்லாட்டி ஹீப்ருல எந்த ஆல்பபெட் எடுத்தாலும் சரி, அந்த ஆல்பபெட்டுக்கு கீழே, அந்த எழுத்துக்கு கீழே நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற 3 சைன், அதாவது ஹைஃபன் போட்டு கோலன் இருக்கும், ஹைஃபன் போட்டு கோலன், அடுத்தது ஹைஃபன் மட்டும் இருக்கும், அடுத்தது டி மாதிரி இருக்கும், டி ஹைஃபன் ஹைஃபன் கோலன். சோ இந்த 3 விதமான சிம்பால், இந்த 3 விதமான அடையாளம் ஒரு எழுத்துக்கு கீழே இருக்குமானால் அத நீங்க எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆன்னு சொல்லி உச்சரிக்கணும். ஆ. இப்ப அத இந்த 3க்கும் ஒரே மாதிரி ஆ மாதிரியே உச்சரிக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த முதல் டி நீங்க போட்டீங்கன்னா அதுக்கு லாங் நோட் கொடுக்கணும், ஆ. நீங்க ஹைஃபன் மட்டும் போட்டீங்கன்னா அத ஷார்ட் நோட்டா உச்சரிக்கணும், ஆ. அதே மாதிரி ஹைஃபன் போட்டு கோலன் வச்சீங்க அப்படின்னா அத ஆ. அதாவது 2 மாத்திரை 1 மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா, அதுதான். சோ அடுத்தது அரை மாத்திரை, அது வந்து ஒரு ஹாஃப் நோட்ல தான் என்ன செய்யணும் சொல்லணும், ரெடியூஸ் நோட்ல தான் அதை என்ன செய்யணும் உச்சரிக்கணும். சோ ஆ ஆ ஆ. சோ இதுதான் இந்த 3க்குள்ள டிஃபரன்ஸ். சோ இந்த 3 காரியங்கள், ஒரு எழுத்துக்கு கீழே இந்த 3 காரியங்கள் வந்து இந்த மாதிரி உச்சரிக்கணும். இப்ப உதாரணமா இப்ப லாமட் இருக்கு, லாமட் கீழே டி போட்டோம் அப்படின்னா அது எப்படி உச்சரிப்பீங்க, லாமட் கீழே டி போட்டிருக்கு, அப்ப நீங்க இதை எப்படி உச்சரிக்கணும், லாமடான்னு சொல்லிடாதீங்க. ஓகே, அது லாமடா இல்ல. ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த எழுத்தினுடைய அந்த லாமட் அப்படின்னா அந்த லாமட்ல முதல் எழுத்து என்னது, எல், ல, லாமட், ல. அந்த ல தான் அதனுடைய உச்சரிப்பு. ஓகே, அப்போ இந்த லாமடுக்கு கீழே நீங்க டி போட்டீங்க அப்படின்னா அப்ப அது எப்படி உச்சரிக்கணும், லா, லா. அப்படி லாங் நோட் கொடுக்கணும், லா. இப்ப மெம் இருக்கு, மெம்முக்கு கீழே ஹைஃபன் மட்டும் போட்டேன்னா மா அப்படின்னு சொல்லி லாங் நோட்டா எடுக்க கூடாது, அது ஷார்ட் நோட்டா என்ன செய்ய சொல்லணும், மா. அடுத்தது இப்ப ரேஷ் இருக்கு, ரேஷி கீழே ஹைஃபன் கோலன் போடுறேன்னு வைங்க, அப்ப இது எப்படி உச்சரிப்பீங்க, ரா அப்படின்னு சொல்லி உச்சரிக்க கூடாது, இத ரெடியூஸ் நோட்டா உச்சரிக்கணும், ரா. ரா, அது உச்சரிப்பே வராத அளவுக்கு என்ன செய்யணும் சொல்லணும், ரா. அந்த ஹாஃப் நோட்ல என்ன செய்யணும் சொல்லணும். சோ இப்படிதான் ஒவ்வொரு எழுத்துக்கு கீழே நீங்க இந்த 3 சிம்போல்ல எந்த சிம்போல் பார்த்தாலும் இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், உச்சரிக்கணும். சரி, இப்ப அடுத்தது நம்ம பார்க்கலாம். நான் இப்போ சின்ன எக்ஸாம்பிள், ஒவ்வொரு எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வாசிக்கிறதுக்கு நம்ம எப்படி வாசிக்கணும் அப்படின்னு வரும்போது அப்ப நம்ம ஃபுல்லா நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்க்கலாம். இப்ப அடுத்தது ஏ டைப், தமிழ்ல போட்டிருக்கேன் ஏ டைப். இப்ப இந்த ஏ டைப்ல நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல 3 புள்ளி இருக்கும், அப்புறம் 2 புள்ளி, அதுக்கு பிறகு 5 புள்ளி இருக்குது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா 3 இந்த அக்கனாவை மாத்தி போட்டிருக்குது, அவ்வளவுதான். 3 புள்ளி வச்சிருக்குது. அடுத்தது 2 புள்ளி இருக்குது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த அக்கனாவை மாத்தி போட்டு அப்புறம் ஒரு கோலன் இருக்கும், அது 5 புள்ளி இருக்கும். சோ இந்த 3 சைன் ஒரு எழுத்துக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா, ஒரு ஆல்பபெட்டுக்கு கீழே வந்துச்சுன்னா அதை நீங்க எப்படி உச்சரிக்கணும், ஏ. இப்ப 3 புள்ளி இருந்துச்சுன்னா லாங் நோட், ஏ.
அதுல 2 புள்ளி இருந்துச்சுன்னா ஏய், அவ்வளவுதான். அந்த நோட்டை வந்து அப்படி முடிக்கணும். ஏய். மூணாவது 5 புள்ளி இருந்துச்சுன்னா ஹாஃப் நோட் ஏ, அவ்வளவுதான். ஏ ஏ ஏ. இந்த மூணு காரியத்துக்கும் இந்த மாதிரி ஒரு உச்சரிப்பு சவுண்ட் என்ன செய்ய வரும். இப்போ இந்த ஒவ்வொரு சைன் பார்த்துட்டு இருக்கோம்ல, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. ஓகே, அது நம்ம கடைசியா நம்ம பார்ப்போம். இப்ப நான் உங்களுக்கு குழப்ப விரும்பல. கடைசியில உங்களுக்கு ஒரு சார்ட் நான் டிஸ்பிளே பண்றேன், அதை பார்த்து அதனுடைய காரியங்களை நீங்க படிச்சுக்கிடுங்க. சோ இதுதான் ஏ டைப். இது வந்து ஏ டைப். ஏ டைப்ல வந்து ஒன்னு லாங் நோட்டா ஏ, அடுத்தது ஏ, அடுத்தது ஏ. இந்த 3, அதாவது லாங் நோட், ஷார்ட் நோட், அடுத்து ரெடியூஸ் நோட். இப்படிதான் இதை என்ன செய்யணும், உச்சரிக்கணும். இதுல முதல்ல ஆர் டைப் பார்த்தோம். ஆர் டைப்ல எப்படி, ஒன்னு டி ஹைஃபன், அடுத்தது ஹைஃபன் கூட கோலன். அடுத்தது ஏ டைப்ல என்னது, ஏ டைப்ல 3 புள்ளி, அடுத்து 2 புள்ளி, அடுத்தது 5 புள்ளிக்கு 3 புள்ளி கூட சேர்ந்து ஒரு கோலன் வரும். சோ இப்படி 5 புள்ளி வரும். சோ இத இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப லாமெடுக்கு கீழே நீங்க 3 புள்ளி வச்சீங்கன்னா என்ன எப்படி உச்சரிப்பீங்க, லே அப்படின்னு சொல்லி வச்சிருக்கணும். லாங் நோட்டா கொடுக்கணும். மெம்முக்கு கீழே 2 புள்ளி மட்டும் வச்சீங்கன்னா மே. ஓகே, மே அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் நோட், மே அப்படின்னு சொல்லி உச்சரிக்க கூடாது. லாங் நோட்டா இருக்க கூடாது, மே. அடுத்த ரேஷு கீழே 5 புள்ளி வச்சீங்கன்னா ரே, அவ்வளவுதான், ரே. சோ லே, மே, அடுத்த ரே. ஓகே, சோ இது ரெண்டு மாத்திரை, ஒரு மாத்திரை, அடுத்தது அரை மாத்திரை. சோ இந்த மாதிரி இந்த 2 டைப்பையும் நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஓகே, முதல்ல ஆர் டைப் பார்த்தோம், அடுத்தது ஏ டைப் பார்த்தோம். இப்ப 3வது டைப் பார்க்கலாம். 3வது வந்து இ டைப். ஈங்கிற உச்சரிப்பு. ஒரு எழுத்துக்கு கீழே, ஒரு ஆல்பபெட்டுக்கு கீழே ஒரே ஒரு புள்ளி வந்தால் அது எப்படி உச்சரிப்பீங்க, இ. சிம்பிள், இ. ஒரு எழுத்துக்கு கீழே ஒரு புள்ளி வந்தா என்னது, இ. அதே சமயம் சிலதுல பாத்தீங்கன்னா ஒரு எழுத்துக்கு கீழே ஒரு புள்ளி வந்து அது பக்கத்துல யோது வரும். அப்படி வந்தாலும் அது என்னதுதான், ஈ தான். ஓகே, அப்படி வந்தாலும் ஈ தான். அதை வேணா டிஃபரன்சியேஷன் பண்றதுக்கு நீங்க சொல்லலாம், இ ஈ. ஓகே, இது ஒரு மாத்திரை, அது 2 மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இ ஈ, குரில் நெடில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப லாமெடுக்கு கீழே ஒரே ஒரு புள்ளி வைக்கிறேன்னு வைங்க, அப்ப என்னது, லீ. லாமெடு கீழே ஒரு புள்ளி வச்சு சைட்ல யோது வச்சீங்கன்னா லீ. ஓகே, லீ. சோ குரில் நெடில். மெம்மு கீழே ஒரு புள்ளி வச்சா மீ. மெம்மு கீழே ஒரு புள்ளி வச்சு சைட்ல யோது வச்சீங்கன்னா மீ. ரேஷு கீழே ஒரு புள்ளி வச்சா ரீ. ரேஷு கீழே ஒரு புள்ளி வச்சு சைட்ல யோது வச்சீங்கன்னா ரீ. சோ இந்த மாதிரி குரில் நெடில்ல நீங்க என்ன செய்யணும், உச்சரிக்கணும். அடுத்த டைப். சோ 3 டைப் நம்ம பாத்துக்கோ. ஒன்னு வந்து ஆர் டைப், அடுத்தது ஏ டைப், அடுத்தது இ டைப். இப்ப 4வது ஓ டைப். ஓ டைப் நம்ம பார்க்கலாம். இந்த ஓ அப்படின்னு வரும்போது ஒரு எழுத்துக்கு மேல டாப்ல, இது வரைக்கும் நம்ம கீழே தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு எழுத்துக்கு மேல ஒரு புள்ளி வைத்தால் அது எப்படி உச்சரிப்பீங்க, ஓ. ஒரு எழுத்துக்கு மேல வச்சீங்கன்னா ஓ. அதே மாதிரி ஒரு எழுத்துக்கு மேல, ஒரு எழுத்துக்கு பக்கத்துல வாவ் போட்டு அந்த வாவுக்கு மேல ஒரு புள்ளி வச்சீங்கன்னா அது என்னது, ஓ. ஓகே, ஒரு எழுத்துக்கு மேல புள்ளி வச்சா ஓ. ஒரு எழுத்துக்கு பக்கத்துல வாவ் போட்டு புள்ளி வச்சீங்கன்னா அது என்னது, ஓ. இப்போ உதாரணமா லாமெட். லாமெட்ல வந்து லாமெட் போட்டு லாமெடுக்கு மேல புள்ளி வச்சீங்கன்னா அது என்னது, லோ. லாமெட் எழுதி பக்கத்துல வாவ் போட்டு அதுக்கு மேல புள்ளி வச்சீங்கன்னா என்னது, லோ. ஷாலோம், லோ அப்படின்னு சொல்லி வரும், லோ. நெடில் வரும், குரில் நெடில். மெம்முக்கு மேல புள்ளி வச்சீங்கன்னா மோ. மெம்முக்கு பக்கத்துல வாவ் வரைஞ்சு மேல வாவுக்கு மேல புள்ளி வச்சீங்கன்னா மோ. ரேஷுக்கு மேல புள்ளி வச்சீங்கன்னா ரோ. ரேஷுக்கு பக்கத்துல வாவ் போட்டு வாவுக்கு மேல புள்ளி வச்சீங்கன்னா
ரோ நெடில், குரில் நெடில். சோ இப்படி 4 டைப் நம்ம பார்த்தோம். முதல் டைப் ஆ டைப், இரண்டாவது ஏ டைப், மூணாவது இ டைப், நாலாவது ஓ டைப், இப்ப அஞ்சாவது ஊ டைப். இப்ப ஊ டைப்ல எப்படி எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு எழுத்துக்கு கீழே 3 புள்ளி சரிவா வந்தால், ஒரு எழுத்துக்கு கீழே 3 புள்ளி சரிவா வந்தால் அதை நீங்க எப்படி உச்சரிக்கணும்? ஊ. அல்லது ஒரு எழுத்துக்கு பக்கத்துல வாவ் போட்டு அதுக்குள்ள அந்த வாவ் பக்கத்துல நீங்க புள்ளி ஒரு புள்ளி வச்சீங்கன்னா அது ஊ. ஊ ஊ குரில் நெடில். சோ ஒரு எழுத்துக்கு கீழே 3 புள்ளி சரிவா போட்டீங்கன்னா அது ஊ. ஒரு எழுத்து பக்கத்துல வாவ் எழுதி அதுல ஒரு புள்ளி வச்சீங்கன்னா அது என்னது? ஊ. சோ இதுதான் குரில் நெடில். இப்ப உதாரணமா இப்ப லாமெட் இருக்கு. லாமெடுக்கு கீழே 3 புள்ளி நீங்க சரிவா போட்டீங்கன்னா அது என்னது? லூ. லாமெட் பக்கத்துல நீங்க வாவ் போட்டு அந்த வாவுக்குள்ள நீங்க ஒரு புள்ளி வச்சீங்கன்னா அது என்னது? லூ. ஓகே, லூ லூ. மெம் இருக்குது. மெம்முக்கு கீழே 3 புள்ளி சரிவா போட்டீங்கன்னா மூ. மெம்மு பக்கத்துல வாவ் எழுதி அதுக்குள்ள ஒரு புள்ளி வச்சீங்கன்னா அது என்னது? மூ. ரேஷு கீழே 3 புள்ளி சரிவா போட்டீங்கன்னா ரூ. ரேஷுக்கு பக்கத்துல நீங்க வாவ் எழுதி அதுக்குள்ள ஒரு புள்ளி வச்சீங்கன்னா அது என்னது? ரூ. ருவாஹ். சோ இந்த மாதிரி அந்த 5 விதமான 5 டைப் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பார்த்திருக்கிறோம். 5 டைப். ஒன்னு வந்து ஆ டைப், அடுத்தது ஏ டைப், அடுத்தது இ டைப், ஓ டைப், அடுத்தது ஊ டைப். இந்த 5 டைப்ல தான் எல்லாமே உச்சரிப்பு இருக்கு. ஓகே, சோ இத வச்சுதான் நீங்க ஹீப்ருவை நீங்க வாசிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த வீடியோல நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ், ஒவ்வொரு உதாரணங்களை பார்க்க போறோம். எப்படி வாசிக்கணுங்கிற உதாரணத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம்.